இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் எப்படி சிஸ்டர் என் பிள்ளைய ஆயத்தப்படுத்துறது? ஆண்டவர் முதல்ல செஞ்சதை சொல்லுங்க பிள்ளைங்கிட்ட. ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை செஞ்சாரு, இப்படி செய்ய சொல்லி இருக்கிறாரு. இப்படி நம்ம சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களும் ஆயத்தப்படுவாங்க. ஆமென். இப்போ மோசே கிட்ட இருந்து இந்த மொத்த ஆயத்தமும் யார்கிட்ட போச்சுன்னா இஸ்ரவேலின் மூப்பர்களிடத்துல அது போச்சு. இந்த மூப்பர்களும் சும்மா இல்ல, அவர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? 24ஆம் வசனத்துல இருந்து அப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் வசனத்துல அப்போ உங்க பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்களாம், இந்த ஆராதனையின் கருத்து என்ன? ஆயத்தை எப்படி ஆயிடுச்சு? இன்றைக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல, அது கர்த்தருடைய பார்வையில் அது ஆராதனை, அவருக்கு செலுத்திருக்கிற ஆராதனை. அந்த பிள்ளைங்க கேட்பாங்களா, இந்த ஆராதனை எதற்காக? பிள்ளைங்க கொஸ்டின் பண்றாங்களா? இன்னைக்கு ஆன்சர் உங்ககிட்ட இருக்கா? ஆவிக்குரிய பதில்களை வச்சிருக்கீங்களா, இல்ல உலக பிரகாரமான பதில்களை மாத்திரம் சொல்றீங்களா? அந்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணுமா, இது கர்த்தருடைய பஸ்காவாக்கிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. அவர்கள் ரட்சிப்பின் அடையாளத்தை அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க? ரட்சிப்பின் அடையாளம். அடையாளத்துல பஸ்கா. பஸ்காவின் ஆட்டுக்குட்டி யார் தெரியுமா? கிறிஸ்து. கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டது, நம்மை மீட்டது. அங்கே எகிப்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை மீட்டது. இப்போ நம்மளை எல்லாரையும் மீட்டு இருக்கிறது ஒரே தரம் ஒரே பலியான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தத்திலே நாம் மீட்கப்பட்டதை நாம் நமது பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்தணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன்.